வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிரண்டை பொடி தான் நம்ம பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இந்த பக்கம் கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரண்டையை வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா கலர் மாற வதக்கிக்கணும். பிரண்டை கலர் மாற வதக்கியாச்சு, எடுத்துடலாம். நான் ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கிட்டேன். அதே எண்ணெயில் பெருங்காயம், காரத்துக்கு வரமிளகா, நான் ஒரு 8 வரமிளகா சேர்க்குறேன். இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி, அதையும் பிச்சு போட்டுப்போம். பெருங்காயம், புளி, வரமிளகா வறுபட்டுருது, அதை எடுத்துடலாம். நான் எடுத்துட்ட பிரண்டைக்கு ஒரு அரை கப்புக்கு உளுத்தம் பருப்பு, ஒரு 1/4 கப்பு துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் எள்ளு, ஒரு 3 டீஸ்பூன் தனியா, இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வறுபட்டுருக்கு. உளுத்தம் பருப்பு இது கூடயே கடலைப்பருப்பையும் சேர்த்துடலாம். வறுபட்டுருக்கு. இப்போ பிளேட்டில் மாற்றிடுவோம். துவரம்பருப்பு கூடவே மிளகு, அப்புறம் சீரகம். துவரம்பருப்பு, மிளகு, சீரகம் வறுபட்டுருக்கு. தனியா, இப்போ எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ தனியாவும் எள்ளும் வறுபட்டுருக்கு, அதை எடுத்துடலாம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி. கருவேப்பிலைக்கு இந்த சூடே போகும். தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூட்லேயே அப்படியே அந்த கருவேப்பிலையும் அந்த உப்பையும் நம்ம பரட்டிக்கலாம். இப்போ வறுத்ததெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பொடி பண்ணிக்கலாம். வரமிளகா, புளி, பெருங்காயத்தை ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா ஆறிடுது. மிளகாலாம் அரைச்சாச்சு. அடுத்தது பிரண்டையை சேர்த்துக்கலாம். இது கூடவே வறுத்த கடலைப்பருப்பு, தனியா எல்லாம் சேர்த்து ஒரு ஊட்டு ஊட்டிடும். பிரண்டை பொடி ரெடி. அவ்வளோ. இந்த பிரண்டை பொடியை நல்ல சுடசாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டுக்க விருப்பம் இருக்கவங்க இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிடலாம். இதை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு 15-20 நாளைக்கு வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம டெய்லி ஒன்றும் பொடி சாப்பிட மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பொடி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் அரைக்கும் போது ஒரு அரை டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து அரைச்சிருக்கேன். நீங்களும் மறக்காமல் கொஞ்சம் வெல்லம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பிரண்டை பொடி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.